அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ளலாம். 4ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின இந்த நிருபத்தை தான் நம்ம வேத தியானமாக எடுத்து பார்த்து வருகிறோம். கிறிஸ்தவ வாழ்வியலை போதிக்கும் பிலிப்பியர் நிருபம் அப்படின்ற இந்த தலைப்பில் தான் இதை நம்ம தியானித்தோம். இதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த கிறிஸ்தவ வாழ்வியலை இந்த பிலிப்பியர் நிருபம் நமக்கு போதிக்கிறது அப்படின்றதுல ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். ஏன்னா ஒரு கிறிஸ்தவராக நம்ம இருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிற நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை இருக்குது அப்படின்றதில் ஒரு தெளிவு இருக்கணும். அந்த தெளிவை இந்த நிருபம் நமக்கு ஏற்படுத்துகிறது அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடினமான காலகட்டம் அப்படின்றது எல்லா நூற்றாண்டுகளிலுமே இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நம்மளை வாழ செய்யும்படியாக நம்மளை அனுப்பும் பொழுதே ஓநாய்களுக்குள்ளாக ஆடுகளை அனுப்புவது போல் நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்றார். அப்போ இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்ட்டு தான் ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்துருக்கிறார். இப்படிப்பட்ட கட்டளையை, இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த பூமியில் நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான காரியங்களை நமக்கு கற்றுத்தருது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை பின்பற்றி தான் நம்ம இந்த பூமியில் சரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இந்த நிருபத்தினுடைய கோர் கான்செப்டே என்னன்னு கேட்டால் சந்தோஷம்தான். சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்கன்ட்டு மறுபடியும் சொல்கிறேன். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருங்க. உங்கள் மன அமைதியை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா அதுதான் நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்துகிற பிரதிபலன். அப்போ சந்தோஷமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன, இந்த பூமியில் நான் எதுக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றதுக்கான லிஸ்ட்லாம் நம்ம பார்த்தோம். இப்படி நிறைய காரியங்கள் இந்த நிருபத்திலேருந்து நம்ம பார்த்துட்டே வந்துகிட்டே இருக்கோம். இந்த நிருபத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு வசனமாக பார்த்துட்டு வரோம். அதில் இந்த நிருபத்தினுடைய கடைசி பகுதிகளுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். கடைசியாக இந்த நிருபத்தை எழுதி முடிக்கும் பொழுது சொல்கிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைகளை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எடுத்து காமிக்கிறார். அதில் இந்த 11ஆம் வசனத்திலிருந்து இந்த பகுதி ஆரம்பிக்குது. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சகலத்தையும் செய்ய பலப்படுத்துகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். இதுதான் டாபிக். சகலத்தையும் செய்ய பலப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்மை பலம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார், பலவீனரை பலவானா மாற்றுகிறார். கொரிந்தியர் நிருபத்தில் அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுகிறாரு, 1ஆம் அதிகாரங்களில், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை, இல்லாதவைகளை, அற்பமாக எண்ணப்பட்டவர்களை, இப்படிப்பட்ட ஜனங்களை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தேர்ந்தெடுத்து நடத்துகிறார். நாம் நினைக்கலாம், நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லையே, நம்ம இடத்துல என்ன இருக்குது, எதன் அடிப்படையில் நான் ஒரு சிறந்தவர்களாக இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாக எப்படி நான் இருக்க முடியும் அப்படின்றது நம்முடைய எண்ணமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அவர் அப்படிப்பட்டவர்களை தான் என்ன பண்ணுறாரு, தேர்ந்தெடுக்கிறார். இது நிஜமான ஒரு உண்மையான ஒரு காரியம். நம்ம ரொம்ப நம்ம எக்யூப்டு, நான் எல்லாவற்றையும் செய்ய நான் ரொம்ப திறமைசாலி, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னவங்க என்றைக்குமே ஊழியத்தில் ரொம்ப பயன்பட்டதே கிடையாது. ஐயோ வேணாம்பா அப்படின்னு ஓடி ஒளிஞ்சவங்கள தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பிடிச்சி நீ செய் வா அப்படின்ட்டு செய்கிறார். ஏன்னா
அப்போ தான் அது வந்து எப்படி இருக்குன்னா, செய்கிறவனுக்கு நல்லா தெரியும், இது வந்து என்னால் கிடையாது, இது ஆண்டவரால். எனக்கு பேசவே தெரியாது, ஆண்டவர் தான் என்னை பேச வைக்கிறாரு. எனக்கு வாசிக்கவே தெரியாது, இசை வாசிக்கவே தெரியாது, மியூசிக் வாசிக்கவே தெரியாது, ஆனால் ஆண்டவர் என்னை வாசிக்க வைக்கிறாரு. எனக்கு பாடவே தெரியாது, ஆண்டவர் என்னை பாட வைக்கிறாரு. இப்படி கர்த்தருக்காக எழும்பி ஊழியம் செய்கிறவருங்க எல்லாரையும் கேட்டு பாருங்க, அவங்களுக்கு அவங்களோட திறமை என்னன்ட்டு தெரியும். ஆனால் கர்த்தர் அவங்கள வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார். அது மாத்திரமில்லை, இது வந்து நம்ம எதுக்குன்னா, நான் வந்து என்னுடைய ப்ரொஃபஷனை நான் சொல்கிறேன், என்னுடைய வேலையில் இருக்கிற காரியங்களை நான் சொல்கிறேன். எல்லா வேலையில் இருக்கிறவங்களையும் கர்த்தருடைய பிள்ளைங்களை இப்படி தான் பயன்படுத்துகிறார். பெரிய பெரிய நிலையில் இருந்தாலும் அவங்களுடைய சுய திறமைகளோ சுய தாளந்துகளையோ சுயமாய் அவங்க யோசித்து பார்த்துட்டாங்கன்னா, அவங்க வந்து இதுக்கு வந்து நான் தகுதி உடையவன் கிடையாது அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறாரு, அவங்களை எடுத்து பயன்படுத்துகிறார். கர்த்தர் அதை செய்கிறார். நீங்கள் கொரிந்தியர் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்கள். அப்போ நாம் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு நியமித்த பாதையில் செய்ய பலமுள்ளவர்களாய், அதாவது முழு தகுதி உள்ளவர்களாய், பலப்படுத்துகிற அப்படின்னு வருதில்ல அந்த வேதத்தில், நம்முடைய வேதத்தில் இருக்கிற இடத்துல முழு தகுதி உள்ளவர்களாய் நம்மளை கர்த்தர் மாற்றுகிறாராம். முழு ஆற்றலோடு, முழு அந்த பலப்படுத்துகிற அப்படின்னும்போது முழு ஆற்றலோடு முழு தகுதியோடு கூட அதை செய்ய தகுதி உள்ளவர்களாய் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மாற்றுகிறார். அதை நாம் தான் செய்கிறோம். ஆனால் அதை செய்கிறதுக்கான தகுதி எங்கேருந்து நமக்கு வருதுன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நமக்கு வருது. நம்முடைய வாழ்வை கட்டமைப்பதற்கு அஸ்திபாரமான ஒரு வாக்குத்தத்தம் இந்த வாக்குத்தத்தம். நம்முடைய வாழ்க்கையை பில்ட் பண்ணுறதுக்கு, நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு, வழி நடத்துகிறதுக்கு, நம்ம குடும்பத்தை கட்டுகிறதுக்கு, எல்லா ஊழியத்தை கட்டுகிறதுக்கு, எல்லாவற்றுக்கும் ஒரு அஸ்திபாரமான ஒரு வாக்குத்தத்தமான வசனம் என்னன்னு கேட்டால், இந்த வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி, முக்கியமான ஒரு வேத வசனம், முக்கியமான ஒரு வாக்கு தத்துவம். இதை நம்ம கிராப் பண்ணிக்கணும், பிடிச்சிக்கணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்றத நம்ம பிடிச்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் நாம் பலப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அவர் தான் நம்மளை பலப்படுத்துகிறார். இதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. என் பைபிள் அப்படி தான் இருக்குது. உங்கள் பைபிளில் கிறிஸ்துவினாலே. அப்போ கிறிஸ்துவினாலே அப்படின்னா அனாயிண்டட் ஒன், அபிஷேகிக்கப்பட்டவர், ஒரு காரியத்தை செய்யும்படியாய் முழு அதிகாரம் பெற்றவர். அதான் கிறிஸ்து, அதிகாரம் பெற்றவர், அனாயிண்டட் ஒன், அபிஷேகிக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட அபிஷேகிக்கப்பட்டவர் நமக்குள்ளாக இருந்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார், நம்மை கைட் பண்ணுகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இவர் எப்படி, இவரால் தான் நமக்கு பலன். சங்கீதக்காரன் சொல்கிறார்ல, நீரே என் பலன். ஆண்டவரே நீர் எனக்கு கொஞ்சம் பலன் தாங்க அப்படின்னு கேட்குறது மாத்திரம் இல்லை, நீர் தான் ஆண்டவரே என் பலன். இது இன்னும் சூப்பர் டேர்ம் இல்லை, சொல்கிறதுக்கு நல்ல ஒரு டேர்ம் இது. ஆண்டவரே பலவீனராக இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பலப்படுத்துங்க, என்னை கொஞ்சம் பலப்படுத்துங்க, உங்களுடைய பலத்தை கொஞ்சம் தாங்க எனக்கு இப்படின்னு கேட்குறோம். நம்ம தப்பு இல்லை, அப்படி கேட்குறோம். ஆனால் சங்கீதக்காரன் இதுக்கு ஒரு படி மேலே போயிட்டார். ஆண்டவரே நீர் தான் எனக்கு பலன்ட்டார். இப்போ நீர் எனக்கு ஒன்று தந்து அதை நான் தூக்குறதுக்கு நீரே வந்து என் கூட சேர்ந்து நீங்கள் தூக்குங்க. நீர் தான் வந்து வெயிட் தாங்க போகிறீங்க, என்னுடைய வாழ்க்கையின் பாரத்தை நீங்கள் தான் தாங்க போகிறீங்க. நான் சும்மா வந்து இப்படி சப்போர்ட் பண்ணி நிற்க போகிறேன், சும்மா அப்படி இப்படி கை வச்சு நிற்க போகிறேன். ஆனால் நீர் தான் என்னுடைய வாழ்க்கையின் பாரத்தை தாங்குகிறவர், நம்மை இப்படி பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் வெளியில் பார்க்கும்போது ஏதோ நம்ம தான் செய்கிற மாதிரி இருக்கும், நம்ம தான் இதெல்லாம் நடத்தி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தர் தான் இதை செய்கிறாருன்றது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், ரொம்ப உறுதியாக தெரியும், ரொம்ப நிச்சயமாக நமக்கு தெரியும். கர்த்தர் இல்லாமல் இது நடக்காது, இந்த காரியம் வாய்க்காது அப்படின்னு. இப்போ நம்மை பலப்படுத்துகிற இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தா, அவர் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சகலத்தையும் தன்னுடைய வல்லமையினால் தாங்குகிறவர், சகலத்தையும் தன்னுடைய வல்லமையினால் நடத்துகிறவர். இப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். புரியுதா? நம்மை பலப்படுத்துகிறார் ஆண்டவர், நம்மை திடப்படுத்துகிறாரு. அப்படின்னா இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இவர் சகலத்தையும் சிருஷ்டித்து நடத்தி தாங்கி எல்லாவற்றையும் கொண்டு போகிறவர், நடத்தி கொண்டு போகிறவர். சகலமும் அவரால்
அவர் மூலமாக அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அவர் தான் சகலத்தையும் தாங்குறாரு. இவர் தான் இப்போ நமக்கு பலன் தருகிறார். இப்போ புரியுதா? நம்மளுடைய பவர் சோர்ஸ் யாருன்னு தெரியுதா? புரியுதா நான் சொல்கிறது? கணத்தில் போட்ட கல் மாதிரி அப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா எப்படி பேசுறது இல்லை? புரியுதா சொல்கிறது? நமக்கு நம்ம பலப்படுத்துகிறவர் யாருன்னா, இந்த சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சகலத்தையும் உண்டாக்கினவர். அவர் தான் இப்போ நம்மளை பலப்படுத்துகிறார். அவர் தான் நம்மளை திடப்படுத்துகிறார். அவர் தான் நம்மளை தைரியப்படுத்துகிறார். நம்மை பலப்படுத்துகிற அந்த கிறிஸ்து சகலத்தையும் நம்ம செய்ய பலம் உள்ளவர்களாக நம்மளை மாற்றுகிறார். இதில் ஒரு டவுட்டே நமக்கு வரக்கூடாது, எந்த விதமான சந்தேகமும் நம்ம வரக்கூடாது. இது இன்னொன்று பார்த்திங்கன்னா, இது வந்து எப்பயோ ஒரு நாள் வந்து நமக்கு ஏதோ ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில் வந்து நம்ம பயன்படுத்துகிறதுக்கு இந்த வசனம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு பாதுகாத்து வைக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு ஆபத்து வருது, ஏதோ ஒரு பெரிய தேவை வருது, அப்போ இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படி சொல்கிறது தப்பு இல்லை. எல்லா சூழ்நிலையும் இதை செய்யணும். ஒரு பெரிய பிரச்சனை வருது, அப்போ இந்த வசனத்தை எடுத்து சொல்கிறோம். பெரிய தேவை வருது சொல்கிறோம், பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது சொல்கிறோம், தப்பு இல்லை. ஆனால் இந்த வசனம் எப்போ சொல்ல வேண்டியதுன்னா, தினமும் சொல்ல வேண்டியது, அனுதினமும் சொல்ல வேண்டியது. ஒரு இப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு சில காரியங்கள் புரியல அப்படின்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு இது புரியும், கர்த்தர் எனக்கு புரிய வைப்பார், கர்த்தர் என்னை செய்ய வைப்பார் அப்படின்ட்டு தினமும் ப்ராக்டிக்கலாக நம்ம பயன்படுத்த வேண்டிய வேதவசனம். புரியுதா? தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு, எல்லாவற்றையும் ஜெயமாய் கொண்டு போவதற்கு நம்ம இந்த வசனத்தை நம்ம மேற்கோள் காட்டலாம். கர்த்தர் என்னை எல்லாவற்றிலும் செய்ய பலமுள்ளவர்களாய் மாற்றுகிறார் அப்படின்ட்டு நம்ம தைரியமாக சொல்லணும். இப்போ இதை சொன்னார்ல, இப்போ இது யார் சொன்னா? அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொன்னார். வேறு யார் சொன்னா? இந்த வசனத்தெல்லாம் யார் எழுதுனா? அவர் தான் எழுதுறாரு. இப்போ அவர் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்றாரு. அவர் என்னென்னலாம் செஞ்சாருன்னு பார்த்தா, அன்றைக்கி சுவிசேஷத்தை உலகம் முழுங்கும் மற்ற ஜனங்களுக்கு தைரியமாக எடுத்து போதிச்சார். சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு சுவிசேஷம் கொண்டு போகிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? முழு வாஞ்சி உள்ளவராக செயல்பட்டார். சுவிசேஷத்தை ரொம்ப பலமாக அவர் கொண்டு போகிறாரு. அது மாத்திரமல்ல, இப்போ அவர் ஒன்று செய்யவும் போகிறாரு. இந்த நிருபத்தெல்லாம் இதெல்லாம் எழுதிட்டு ஒரு விஷயம் செய்ய போகிறாரு. நான் கூட நிறைய முறை சொல்லியிருக்கேன், ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். நீரோன்ற மன்னனை சந்திக்க போகிறார். நீரோன்ற மன்னன் யாரான்னு கேட்டால், மோஸ்ட் சைக்கோபேத்தாக அந்த ஆள், ரொம்ப கொடூரமான ஒரு ஆள். அவன் ஊரே கொளுத்தி விட்டுட்டு ஜாலியாக அவன் வாட்டுக்கிட்டு, பொதுவான பழமொழியாக இருக்குல்ல, ரோம் நகரம் பற்றி எரியும் பொழுது நீரோ மன்னன் வந்து ஃபிடில் வாசிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு அந்த ஆளுக்கு எதை பற்றியும் கவலையே கிடையாது. அவன் நோக்கம் ஒன்று நிறைவேறணும், அவன் என்ன ஆசைப்பட்டானோ அது நிறைவேறணும். அதுக்காக தன்னுடைய மக்களே சாகடிக்க கூட அவன் தயங்க மாட்டான். பொதுவாக சில மோசமான ராஜாக்கள் இருந்தாங்க வரலாற்றில், சில கடினமான ராஜாக்கள் இருந்தாங்க, ஆளுகிறவர்கள் இருந்தாங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமானவராக சித்தரிக்கப்பட்ட, உண்மையிலே அவர் வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே மோசமான ஆள் தான் ஹிட்லர். யூத ஜனங்களை வந்து ஈவு இறக்கம் இல்லாமல் கொலை செஞ்சார். அது இந்த ஜனங்களை செஞ்சார், அது சரி, அந்த ஜனங்களை செஞ்சார், தப்பு அப்படி இல்லை. ஒரு மனித உயிரை ஈவு இறக்கம் இல்லாமல் கொன்னா அது தப்பு தான். அதனால் ஹிட்லரை எந்த விதத்துலேயும் எக்காரணத்தை கொண்டும் அது வந்து ஒரு ஹீரோயிசமாக நம்ம கொண்டு போகவே கூடாது. ஹிட்லர் வந்து எந்த விதத்துலேயும் நல்லவர் அப்படின்ட்டு சொல்லவே முடியாது, மோசமான ஆள் தான். அப்படிப்பட்ட அந்த ஹிட்லரு தனக்கு எதிரடையாக இருந்து இருக்கிற ஜனங்களை துன்பப்படுத்தினது உண்மை. ஆனால் அது நிமித்தம் தன்னுடைய ஜனங்களும் பாதிக்கப்படும் பொழுது தனக்குரியவர்களாக இருக்கிறவங்கள நிறையா விஷயங்களை காப்பாற்றி வைக்கிறார். அவங்களுக்கு நிறையா பொறுப்புகளை கொடுத்து, நிறையா அதிகாரங்களை கொடுத்து, தனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள தன்னுடைய ஜனங்களுக்கு சில அதிகாரத்தை கொடுக்கறதுக்காக இதை செய்கிறேன் அப்படின்ட்டு அவர் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார். ஆனால் இந்த நீரோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நீரோ எப்படிப்பட்ட ஆள்னா, இந்த ஆளுக்கு ஒரு அஜெண்டா என்னென்னா கிறிஸ்தவங்களை கொலை பண்ணணும். ஏன்னா
அதுக்கு நான் அதாவது சோஷியல் ரீதியான அந்த ஸ்ட்ரக்சரில் கிறிஸ்தவம் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்திடுச்சு. நீ வந்து எதாவது தவறு செய்தியா, அப்போ நீ பரிகாரம் செலுத்தணும். பரிகாரம் செலுத்துறதுக்கு நீ வந்து சில காணிக்கைகளை கொடுக்கணும், சில காரியங்களை கொடுக்கணும் அப்படின்ட்டு போதிக்கப்படுறாங்க. இதனால் இந்த வியாபாரிங்க, இதை போதித்த அந்த மத குருமார்கள், அரசாங்கம், இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சதாக இருக்குது, ஒன்றோடு ஒன்று இன்டர் கனெக்டில் இருக்குது. இதனால் எல்லாருமே பலன் அடைகிறாங்க. மக்களுடைய அவங்களுடைய தெய்வீகமான வழிபாடுகளில், மக்களுடைய அந்த வழிபாட்டு முறை, மக்களுடைய நம்பிக்கையில் அதை காசாக்குறதுக்கு இவங்கெல்லாம் வந்து நிறையா ஒரு கூட்டு முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. கூட்டு முயற்சியில் செயல்பட்டு இருந்தாங்க. கிறிஸ்தவம் என்ன பண்ணுச்சு, இது எல்லாத்தையும் உடச்சிச்சு. இந்த மூட பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் உடைச்சிச்சு. உனக்கு நல்வாழ்வு வேணுமா, நீ ஆண்டவரை பிடிச்சிக்கோ. உனக்கு பாவ மன்னிப்பு வேணுமா, நீ ஆண்டவரை பிடிச்சிக்கோ. இலவசமாய் உனக்கு எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொண்ட. நீ இருதயத்தில் விசுவாசி, நாவினால் அறிக்கை செய், விடுதலை பெற்றுக்கொள்வே. நீ இதுக்குன்னு எதையுமே நீ செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்படின்னு சொன்னோன்னே, இதில் வந்து அந்த அரசாங்கத்துக்கு வர வேண்டிய அந்த வரி வருமானங்களே நிறையா இதாகிடுச்சு. இதனால் கிறிஸ்தவங்க கார்னர் பண்ண போடுறாங்க, துன்புறுத்தப்படுறாங்க. இப்போ வந்து இந்த ரோமாபுரி அரசாங்கத்தில் இந்த கிறிஸ்தவங்களை அழிக்கணும் அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டார் இந்த நீரோ, இந்த ஆள் வந்து ரோம் நகரை கொளுத்தி விட்டுட்டு அந்த பட்டணத்தில் தீ பற்ற வச்சுட்டு, இது யாரா செஞ்சான்னு கேட்டால் கிறிஸ்தவங்க தான் செஞ்சுட்டாங்க. ஏன்னா அவங்க தான் கலகக்காரங்க, அவங்க தான் புரட்சியாளர்கள். அப்படி தான் இருந்துச்சு. அன்றைக்கி கலகக்காரர்களாகவும் புரட்சியாளர்களாகவும் கிறிஸ்தவங்க கருதப்பட்டாங்க 1ஆம் நூற்றாண்டில். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தொழில்கள்லாம் அழிக்கிறாங்க, பார் நகரத்தை எரிச்சிட்டாங்க அப்படின்ட்டு இந்த ஆள் ஜாலியாக ஃபிடில் வாசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தார். ஜாலியாக இருந்தார், எதை பற்றியும் கவலை இல்லாமல் உட்காந்து அதனால தான் ஃபிடில் வாசித்தார் அப்படின்ட்டு அதை மென்ஷன் பண்ணுறாங்க. எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஜாலியாக உட்காந்து வாசிக்கிட்டு, அதாவது எதை பற்றி கவலை இல்லாமல் இருந்தார் அப்படின்றதுக்கு அதை ஒரு உருவகமாக சொல்கிறாங்க. அதில் நிறையா நம்முடைய மக்களும் அழிவாங்களே, ரோம் பட்டணத்தினுடைய மக்களும் அழிவாங்களேன்ற அந்த ஆளுக்கு யோசனையே கிடையாது. ஆனால் அவனுடைய நோக்கம் நிறைவேறும். இப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட தன்னுடைய விசுவாசத்தை சொல்லணுன்னா யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் இவர் சொன்னார். அதான் எப்படி சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்போ நான் வீட்டு சிறையில் இருக்கேன், அந்த அரசவை அந்த அரண்மனையில் வீட்டு சிறையில் இருக்கேன். அங்கே அந்த அரசன் வந்து ஒரு கொடூரமான ஒரு அரசனாக இருக்கிறான். இது வந்து அந்த அரசனுக்கு எல்லாரும் கட்டுப்படுறாங்க, ஆனால் எல்லாருக்கும் அவரை பிடிக்கல. அந்த அரண்மனையில் நீங்கள் வரலாற்றில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கல. ஆனால் அந்த பதவியில் இருக்கிறதுக்காகவே என்ன பண்ணுறாங்க, கட்டுப்பட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த அரண்மனையில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டாகிறாங்க. அரண்மனையில் இருக்கிற யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறாங்கன்ட்டு. இதில் இங்கே வந்து 22ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய, அதாவது நீரோ மன்னனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க. அப்போ இவர் வந்து அதனால தான் வந்து அது வந்து அப்படிப்பட்ட ஒரு நட்புணர்வு நட்புலாம் இப்பெல்லாம் ஏற்படுது. இதெல்லாம் வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் நம்ம நிறையா பார்த்துட்டோம். அப்போ இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட போராட்டங்களை நம்ம தன்னந்தடியாக சந்திக்கிறதுக்கு, நம்ம எதிர்கொள்கிறதுக்கு உதவும். இது வந்து நான் மட்டும் தனியாக எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு இருக்கேன், நான் மட்டும் தனியாக எல்லாவற்றையும் நான் பாரப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே இந்த வேத வசனம் நம்மளை எப்படி தெரியுமா கொண்டு போகுது? இந்த வசனம் நம்ம ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ளாக போய்கிட்டு இருக்கும் பொழுது, நான் தனியாக இல்லை, ஆண்டவர் எனக்கு என் கூட இருக்கிறார். உலகத்தின் பார்வையில் நான் தனியாக செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் தான் என்னை பலப்படுத்துகிறாரு அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு பலத்தை, ஒரு தைரியத்தை நமக்கு ஏற்படுத்துது. இப்போ இந்த ஒரு தைரியத்துடைய எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா, தாவீது வந்து கோலியாத்தை போயிட்டு அடித்தது. கம்பேரிட்டிவ்லி தாவீது பார்த்தீங்கன்னா ஒரு யுத்த வீரன் தான், ஒரு இளைஞன், 17 வயது, ஒரு நல்ல வாலிபன், ஒரு பராக்கிரமசாலி, சிங்கத்தை மேற்கொண்டிருக்கிறாரு, கரடியை மேற்கொண்டிருக்கிறாரு. ஆனால் இந்த கோலியாத்தை மேற்கொள்ளும் அளவு இவர் வந்து பலசாலியான்னு கேட்டால் லிட்ரலாக பார்த்தா தெரியாது, கிடையாது. அதுதான் நெச்சம். அதுக்குன்னு தாவீது ஒரு சின்ன பொடி பையனும் கிடையாது, ஒரு 4 வயசு பையன் இத்தினூண்டு ஒரு அரைக்கால் சட்டையை போட்டுக்கிட்டு தாவீது போயிட்டு கோலியாத்தை அடிச்சிட்டாரு அப்படின்னு கிடையாது. ஒரு 17 வயது வாலிபன். ஆனால் 1 to 1 கொண்டு போனீங்கன்னா தாவீது பார்த்தா ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருக்கிறாரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு,
இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் ஏமாத்துறான், இவனை நான் அடிச்சிருவேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய பலன் உண்டு இன்றைக்கி நம்ம சொல்கிறதனுடைய ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஃபார்மில் சொல்கிறார். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் அவனை மேற்கொள்ளுவேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அன்னைக்கு ஒரு பெரிய போராட்டத்தில் அவர் சொன்னார். ஆனால் அது வாய் விட்டு அது சொன்னாரே தவிர மற்ற ஒவ்வொரு நாளும் தாவீது ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை இந்த மாதிரியான ஒரு காரியத்தை இப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுறாரு, மேற்கொள்கிறார். இப்போ கொஞ்சமாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆபத்தின் மத்தியில் இந்த வசனத்தை எடுத்து பயன்படுத்தணுன்றது மாத்திரம் இல்லை, நீங்கள் தினமும் நீங்கள் பயன்படுத்தணும். ஒரு விஷயத்தை என்னால் செய்ய முடியல, என்னால் அது கொண்டு போக முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்ட்டு தைரியமாக நீங்கள் என்ன பண்ணணும், விசுவாசத்தோடு கூட நீங்கள் சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நிறைய நேரத்தில் கர்த்தருடைய அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்ற அப்படின்ற அந்த அறிவு நமக்கு இல்லாமல் போகுது. நம்மளை எப்பொழுதும் ஒரு ஒரு வெற்றி சிறக்க செய்கிறவர், எல்லாவற்றிலும் நம்மளை வெற்றி சிறக்க செய்கிறவர் அப்படின்றத நம்ம ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. என்னைக்காவது ரொம்ப சோர்வாக இருக்கீங்க, ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வசனத்தை எடுத்து பாருங்கள். இது நல்ல ஒரு பூஸ்ட் மாதிரி. இது நம்மளை உற்சாகப்படுத்துகிற ஒரு வசனம், உற்சாகப்படுத்துகிற ஒரு வாக்குத்தத்தம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்போ எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் நம்மை பலம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். நீங்கள் அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் உங்களை பலவானா மாற்றுகிறார். இதை நம்ம எப்படி பயன்படுத்தக்கூடாது, எப்படி எந்த நேரத்திலாம் பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்லிட்டேன். எப்படி நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா, நம்முடைய மாம்சீக சிந்தனை, நம்முடைய மாம்சீகமான ஆசை, மாம்ச சிந்தை மரணம், சரியா? நம்முடைய எப்படி சொல்கிறதுனா, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளை கொண்டு வரதுக்காக, நம்முடைய பெருமையை வெளிப்படுத்துகிறதுக்காக, நம்முடைய சுயத்தை வெளிப்படுத்துகிறதுக்காக ஒரு பெரிய விஷயத்தை நம்ம செய்ய ட்ரை பண்ணிவிட்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு போய் மாட்டிக்கிட்டு நிற்கக்கூடாது. ஏன்னா இந்த வசனத்தை நிறைய பேர் அப்படி எடுத்து பண்ணி மாட்டிக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க. நம்முடைய தகுதி என்ன, கர்த்தர் நம்மளுக்கு எப்படிப்பட்ட வருமானத்தை கொடுத்துருக்கிறாரு, இப்போ நம்ம எப்படி முன்னேறணும் அப்படின்ட்டு ஒரு ட்ராக்கில் போய்கிட்டே இருக்கணும். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்மளுடைய வாழ்க்கை முன்னேறணுன்ற ஆசை நமக்கு இருக்கணும், அந்த ஒரு டார்கெட் இருக்கணும், ஒரு இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு பெரிய சிந்தனை நமக்கு இருக்கணும். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் பெரிய இலக்குகளை வைக்கும் பொழுது அதுவே உங்களை பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு உங்களை உந்தி தள்ளும். நீங்கள் ஒரு பெரிய டார்கெட்டை வச்சு அதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னா அதை செய்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் கரெக்டாக இருக்கும், டிவேட் ஆகவே மாட்டீங்க. பாவம் எங்கேருந்து வருது அப்படின்னா, பாவத்தை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னா வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, இதெல்லாம் செய்யாத அப்படின்லாம் சொல்ல, இதை நீ செய் அப்படின்னு தான் வசனம் நமக்கு போதிக்குது. அப்படி தான் நம்ம பாவத்தை மேற்கொள்ள முடியும். பாவத்தை மேற்கொள்ளணும், இந்த பூமியில் நம்ம பாவத்தை மேற்கொள்ளணும்னா நம்ம பிஸியாக வச்சுக்கணும். நம்ம மனதுக்கு ஏதாவது ஒரு கட்டளையை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஐடியல் மைண்டாக இருந்தீங்கன்னா அது டெவில்ஸ் ஒர்க் ஷாப்பாக மாறிடும். நீங்கள் மைண்டை ஐடியலாக போட்டிங்கன்னா அது தானாக ஏதாவது யோசிக்கும், அது தானாக ஏதாவது சிந்திக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்முடைய மனசுக்கு. அப்போ இங்கே சகலத்தையும் செய்ய பலன் உண்டு அப்படின்னும் பொழுது ஒரு பெரிய காரியத்தை ஒருத்தன் செஞ்சுட்டான், ஒருத்தன் அவன் வாழ்க்கையில் அதை அவன் அடைஞ்சிட்டான் அப்படின்றதுக்காக நம்மளும் அதே மாதிரி இருக்கணும், நம்மளும் அந்த மாதிரியான ஒரு வாகனத்தை வாங்கணும், நம்மளும் அது மாதிரி ஒரு வீட்டை கட்டணும், நம்மளும் அது மாதிரியான ஒரு இதில் இருக்கணும், ஒரு வாழ்க்கையில் இருக்கணும், நம்ம வீட்லேயும் அதெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு தேவையில்லாத காரியங்களுக்கு நம்ம சிக்கிக்கிட்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்ட்டு சொல்லக்கூடாது. புரியுதா? நமக்குரிய ஆசீர்வாதத்தை வேதத்தில் தேடணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைக்கு நீர் என்ன வச்சுருக்கீங்க, எனக்கு நீர் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் தேடும் பொழுது தான் அது ஒரு சிறந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி போகும்பொழுது ஏற்படுகிற தடைகளுக்கு இப்போ நீங்கள் சொல்லலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ இப்படி நம்மளுக்கு கர்த்தர் பலப்படுத்துகிறாரு அப்படின்றது இந்த 13ஆம் வசனத்தில் நமக்கு தெரியுது. பைபிளை பாருங்கள். இப்போ
ஆனால் இந்த இந்த வசனம் இதுக்கு ரோடு என்ன, இதனுடைய வழி என்ன, இந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம பெறுறதுக்கு என்ன வழி, ரோட் டு த ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனம் எப்படி போட்டிருக்கு, கற்றுக்கொண்டேன். 12ஆம் வசனத்தில் போதிக்கப்பட்டேன். இப்போ பலப்படுத்தப்பட்டிருக்கிறேன். நான் இப்போ பலப்படுத்தப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த பலப்படுத்தப்படுவதற்கு சில காரியங்கள் நான் கற்றுக்கொண்டேன். சில காரியங்களை செய்யும்படியாக நான் போதிக்கப்பட்டிருக்கேன். என்னென்ன காரியங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு? என் குறைச்சல்னால இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏன்னா அது வந்து முன்னாடி பகுதி, அந்த ஃபஸ்ட்டு முன்னாடி பகுதியை நம்ம பார்த்தோம். ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இப்போ நான் நீரோ மன்னன்ட்ட போய் விசுவாசத்தை சொல்லணும். என்னுடைய இப்போ நான் வந்து அந்த இடத்துல இருந்தால் என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படி நீங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க. இந்த நீரோ மன்னன் ரொம்ப மோசமான ஒரு மன்னன். எந்த நேரத்தில் என்ன செய்வானே தெரியாது. தன்னுடைய சுய ஜனங்கள், தன்னுடைய சுய மக்கள் சாகிறத கூட ஒரு அதை பற்றி கூட ஒரு கவலைப்படாத ஒரு மன்னன். அதாவது மரணத்தை, ஒரு மனுஷனுடைய மரணத்தை எந்த அளவுக்கு கொடூரமாக அந்த மனுஷனுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுப்பான். ஒரு பிரான்ஸ் ஆக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு வெண்கலத்தில் ஒரு காளையை போல் ஒரு ஒரு பாத்திரத்தை செஞ்சு அதில் மனுஷங்களை உள்ளே வச்சு மூடி கீழே நெருப்பு வச்சு விட்டுருவான். வெண்கலம் எப்படி சுடும் இல்லை, வெண்கலம் வந்து சூட்டை வந்து கொஞ்சம் சூடு ஏற்றிங்கன்னா கூட அந்த சூடு அடங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதில் வந்து ஒரே ஒரு துவாரம் எங்கன்னா அந்த காளையினுடைய மூக்கு துவாரம் இருக்குமா. இவங்க அலற சத்தம், இந்த உள்ளே இருக்கிறவங்க அலற சத்தம், அந்த காளை வந்து கத்துற மாதிரி அந்த மூக்கு துவாரத்துலேருந்து அந்த ஆவி மாதிரி வந்து அப்படியே வருமா அவங்க அலற சத்தம். யோசிச்சு பாருங்கள், அப்படி கொடூரமா. அதாவது ஒரு டைட் ஸ்பேஸில் ஒரு சின்ன ஒரு காளை மாதிரி ஒரு உருவத்தை செஞ்சு வச்சு மனுஷனை உள்ளே விட்டு அதை போட்டு லாக் பண்ணி கொளுத்தி விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கொலை பண்ணுவான். அவன் சாவடிக்கணும் முடிவு பண்ணிட்டா கத்தியில் குத்தி சாவு அப்படிலாம் பண்ண மாட்டான். மனுஷனை சித்திரவதை பண்ணி சாவடிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் படுக்க வச்சு இப்படி கையை இப்படி கட்டி வச்சுருவான், காலை இப்படி கட்டி வச்சுருவான். இப்போ மனுஷனுடைய கையையும் காலையும் ஒரு பக்கம் அப்படியே டைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு டைட் பண்ணுவாங்க, அந்த பக்கம் டைட் பண்ணுவாங்க. அப்போ டக்குன்னு என்னாவும் இந்த மூட்டு எலும்பு கலண்டுறோம், அடுத்தது இந்த மூட்டு எலும்பு கலண்டுறோம், இந்த ஜாயிண்ட்டு கலண்டுறோம். அப்படியே அதே நேரத்தில் இந்த கரண்ட கால் எலும்பு கலடும், முட்டி கலடும், கடைசியாக இந்த இடுப்பு எலும்பு கலடும் போது அந்த மனுஷன் உயிர் போயிடும். இது வந்து உடனே நடக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ண ஒரு மனுஷனை இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணி சாவடிப்பாங்க. அவன் செத்து அந்த இறந்த அந்த மனுஷனை தூக்கிட்டு போகும்பொழுது ஒரு துணியை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குமா. ஏன்னா அந்த பாடியில் இருக்கிற ஸ்ட்ரக்சரே உடஞ்சிருது, எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஜாயின்ஸ் எல்லாம் விட்டுருது. இயேசு கிறிஸ்துவ கூட சிலுவை மரத்தை சொல்லும்போது என் எலும்புகளெல்லாம் கட்டு விட்டது, சங்கீதக்காரன் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுவும் அதே போல் ஒரு மரணம் தான் சிலுவை மரணமும். ஒரு முள் உள்ள ஒரு சக்கரத்தில் ஒரு மனுஷனை வெளிப்பிரகாரமாக இப்படி வச்சுட்டு ஃபுல்லு முள்ளில் வந்து இப்படி படுக்க வச்சுட்டு மலையிலேருந்து உருட்டி விட்டுருவாங்க. அப்படியே உருண்டு வரும்போது கீழே வந்து கடைசியாக பாடி வந்து செதறி கிடக்கும். இதோட இது மாதிரி இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னா, அந்த கொலைசியத்தில் ஒரு கூண்டில் ஒரு மனுஷனை போட்டு சிங்கத்தை கொண்டு போய் விட்டுட்டு அந்த சிங்கம் அந்த மனுஷனை பிச்சு சாப்பிட்றத எல்லாம் பார்த்து கை தட்டி ரசிப்பாங்களாம். அதுதான் வந்து அன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே. ஸ்போர்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்டேடியத்தில் உட்காந்து கிரிக்கெட் மேட்ச்சை பார்க்குறோம்ல, எல்லாம் அந்த ஸ்டேடியம் இப்போ கொலேசியம்ஸ்லாம் இருக்குல்ல, நம்ம ரோமாபுரி ரோம பேரஸில் வந்து இருக்கிற அந்த கொலேசியம் இமேஜ்லாம் பார்க்குறீங்களே, நடுவில் வந்து அவங்க நிறைய இசை கச்சேரிகள், நிறைய கலை நிகழ்ச்சிகள், இது மாதிரி நிறையா காரியங்கள் இருந்தால் கூட அதில் பார்ட் ஆஃப் ஒரு ஈவெண்ட் என்னன்னு கேட்டால், அந்த பிடிச்சி வச்சுருந்த கிறிஸ்தவங்களை கொண்டு போயிட்டு இப்படியே சித்திரவதை பண்ணி சாவடிப்பாங்க. இப்படிப்பட்ட அதாவது இதெல்லாம் அங்கங்கே அதிகாரிகள் செய்கிறாங்க. இதுக்கெல்லாம் தலைவன் ஒருத்தர் இருக்கிறான்னு கேட்டால் இந்த நீரோ மன்னன். இந்த மன்னன் இவனை போய் நீங்கள் பார்க்கணும், தைரியம் இருக்குமா? பார்க்குறது பார்க்கணும்னா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, மன்னரே நீர் வாழ்க, நீர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி தெரியுமா அப்படின்னு பேசினாலே நீ என்ன ரொம்ப புகழ்றாங்க வா அப்படின்னு உன் தலையை திருவி விட்டுருவான். அந்த மாதிரி ஒரு கிறுக்கு பையன். அவன்கிட்ட போயிட்டு நீர்
உம்மோடே ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீ நினச்சதெல்லாம் செய்கிற, ஆனால் உனக்குன்னு ஒரு ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாருப்பா, அவர் சர்வலோகாதிபதி, அவர் தான் ராஜாக்கெல்லாம் ராஜா அப்படின்னு தன்னுடைய விசுவாசத்தை சொல்லணும். இப்போ தேச துரோக வழக்கில் உட்காந்துருக்கிறார் இவர். ஏன்னா நீரோ மன்னன் தான். ஏன்னா அன்றைக்கி ரோம பட்டணத்தில் சேர்ந்தவங்க, அந்த ரோம குடியுரிமை பெற்றவங்களெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை ஜட்ஜிட்ட உட்காந்து எழுதி கொடுக்கணும், நான் இந்த பேரரசனை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன், இவன் தான் ஆண்டவர் அப்படின்ட்டு அவங்க எழுதி சைன் பண்ணணும். அவங்க ஒரு முத்திரை வச்சு கொடுப்பாங்க. அப்போ தான் ரோம பேரரசின் குடியுரிமையின் ஸ்லாக்கியங்கள் கிடைக்கும். இதெல்லாம் அந்த ஜனங்க எப்படி அதை இழந்தாங்கன்றதில் நான் முதலாவது செய்திகளே நான் சொல்லியிருக்கேன். இப்போ இவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சுருக்காங்க. உன் விசுவாசத்தை சொல்லணும், அதாவது இந்த நீரோ மன்னனுக்கு எதிராக பேசணும், அதாவது அவனை கன்வின்ஸ் பண்ணணும், அப்போ தான் உயிரோட வர முடியும். ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த மன்னன்ட்ட இதை சொல்லி பேசி தன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திட்டு அவர் ரிலீஸ் ஆகி வந்துட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி வேற ஒரு சிறைச்சாலையில் வச்சாங்க. அதுக்கப்புறம் அவரை கொலை பண்ணிட்டாங்க. அது வேற, அதுக்கு அடுத்து இதுக்கப்புறம் வந்தது. ஆனால் இந்த சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்துட்டார். யோசிச்சு பாருங்கள், இதை செய்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், ஒரு கரேஜ் வேணும், மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும். ஒன்று கொஞ்சம் இல்லை, ரொம்ப தைரியம் வேணும். இப்போ எப்படி சொல்கிறாரு, இதை செய்கிறதுக்கு எல்லா சூழ்நிலையும் இப்போ பார்த்தா எவ்வளோ தேவை இருந்துச்சு, எவ்வளோ காரியங்கள் இருந்துச்சு. இதை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கேன். எந்த பாத்தில் வந்தார், எப்படிப்பட்ட பாதையில் அவர் வந்தார், எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை வந்தார், கற்பர் சேதம் எப்படி இருந்துச்சு, சிறைச்சாலை, இந்த பிலிப்பு பட்டணத்தின் சிறைச்சாலை அனுபவம் எப்படி இருந்துச்சு, எருசலேம் நகரத்தில் சிறைச்சாலையின் அனுபவம் எப்படி இருந்துச்சு, அப்புறம் அந்த கரையில் அந்த 3 நாட்கள் பகல் எது இரவு எதுன்னு தெரியாமல் அவங்க திசை தெரியாமல் சுற்றி இருந்து கடைசியாக வந்து எப்படி அவங்க கரை சேர்ந்தாங்க, அங்கே ஒரு பாம்புலேருந்து எப்படி தப்பிச்சார், இப்படி நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னா, இப்போது ஒருத்தனை போய் பார்க்க போகிறேன், இனிமேல் அதுலேயும் கர்த்தரனே விடுவிப்பார், கர்த்தரனை காப்பாற்றுவார் அப்படின்ட்டு இப்போ எந்த சூழ்நிலையும் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். 2வது 12ஆம் வசனம் எப்படி சொல்லுது, எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் நான் இப்போ போதிக்கப்பட்டிருக்கிறேன். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்குது. அதில் நெகட்டிவான காரியங்களும் இருக்குது, பாசிட்டிவான காரியங்களும் இருக்குது. எப்படி சொல்லியிருக்கு, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, பட்டினியாக இருக்கவும் தெரியும், பரிபூரணப்படம் தெரியும். அதனுடைய நெகட்டிவ் சென்ஸ்லையும் சொல்கிறாரு, பாசிட்டிவ் சென்ஸ்லையும் சொல்கிறாரு. இப்படி எந்த சூழலாக இருந்தாலும் எவ்விடத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லாவற்றிலும் எல்லா காரியங்களிலும் இப்போ இந்த திருப்தி எப்படி எதன் அடிப்படையில் வந்திருக்கு, வாழ்ந்திருப்பதனால வரதில்லை, பரிபூர்ணம் அடைந்ததுனால மாத்திரம் வரல. எங்கே எப்போ வந்திருக்கு, தாழ்ந்திருக்கும் போது அந்த திருப்தி இருக்குது, பட்டினியாக இருக்கும்போது அந்த திருப்தி இருக்குது. புரியுதா? இப்படி தான் போதிக்கப்பட்டிருக்கிறாரு. இதுதான் நான் உங்களுக்கும் போதிக்கிறேன். நான் அப்படி தான் போதிக்கப்பட்டேன், நான் உங்களுக்கு அதை போதிக்கிறது தான். நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழலாக இருந்தாலும் சரி, பெரிய தேவையின் மத்தியில் இருந்தாலும் சரி, அது அந்த தேவையின் மத்தியில் நீங்கள் திருப்தியாய் வாழ கற்றுக்கொள்ளுங்க. ஒரு மனுஷனுடைய திருப்தின்றது அவன் எதை பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு அடிப்படையில் இல்லை, அவன் மனநிலை எப்படி இருக்கிறது தான். நீங்கள் சொல்லியிருக்கேன்ல, நீங்கள் பிரியாணியே வாங்கி கொடுங்க, ஏன் இந்த பிரியாணி தானா, அந்த கடை பிரியாணி கிடையாதா அப்படின்ட்டு மனுஷனுடைய மனசு யோசிக்கும். திருப்தின்றது நம்மளை பொறுத்து இருக்குது, நம்மளை பொறுத்து தான் இருக்கணும். இது போதுமானதுக்கு அதிகமாக எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். என்னுடைய பொருட்களில், என்னுடைய காரியங்களில், என்னுடைய விஷயங்களில், எனக்கு கொடுக்கப்பட்டவைகளில் கர்த்தர் எனக்கு கொடுத்ததில் அந்த மன நிறைவு, அந்த திருப்தி நமக்கு இருக்கணும். ஒரு எதிர்பார்ப்புன்றது வேறு. அதாவது குளத்தில் போட்ட கல் மாதிரி அப்படியே இரு, வச்சிருக்கிறதோட இரு, நீ படித்ததோடு இரு, நீ அடுத்து கொஞ்சம் மேற்கொண்டு படிக்காத, அப்படி சொல்ல வரல. எதிர்பார்ப்பு இருக்கணும், முயற்சி செய்யணும், நிறைய காரியங்கள் பண்ணணும். ஆனால் இதில் ரொம்ப அமைதியாக பொறுமையாக நம்ம இருக்கிறதுல மன நிறைவாக சந்தோஷமாக போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம், பெரிய பெரிய காரியங்களை செய்ய வைக்கும். நீங்கள் இருக்கிறதுல சந்தோஷப்படுங்களேன். இப்போ குழந்தை இருக்குது, ஒன்று வாங்கி தரோம், ஏதோ ஒரு பொருள் வாங்கி தரோம், ஏன்னா இதுதானா, வேறு வாங்கி தர மாட்டிங்களா, இதுதான் இந்த அளவு இந்த 150 ரூபாய்க்கு தான் ஒரு செருப்பு வாங்கி தருவீங்களா,
வேறு வாங்கி தர மாட்டிங்களான்னு கேட்டுச்சுன்னா இதுக்கு வாங்கி தராமலே இருக்கலான்னு ஒரு எண்ணம் வரும். ஆனால் வாங்கி கொடுக்கும்போது சூப்பராக இருக்குது, அதை போட்டு யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அதை முழுமையாக பயன்படுத்தும் போது நமக்கே என்ன தோணும், வேறு வாங்கி தருவோம், நல்லா காஸ்ட்லியாக வாங்கி தருவோம் அப்படின்ட்டு நமக்கே தோணும். இப்போ பரம தகப்பனுக்கும் அப்படி தானே இருக்கும். நம்மளுக்கு கர்த்தர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரு, நிறைய ஈவுகளை கொடுத்துருக்கிறாரு. இதில் ஒரு திருப்தியே இல்லாத ஒரு மனநிலை நமக்கு இருந்துச்சு, என்ன இதுதான் கொடுத்தீரா, இதுதான் எனக்கு என் வாழ்க்கையில் இதுதானா அப்படின்ட்டு ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனநிலை இருந்துச்சுன்னா ஆண்டவர் எப்படி யோசிப்பார் நம்மளை பார்த்து, இல்லை என்ன இவனுக்கு எதை கொடுத்தாலும் எவ்வளோ செஞ்சாலும் போதாது போல இருக்கே, எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் ஒரு நன்றி உணர்வோடு இவன் இருக்க மாட்டான் போல இருக்கே அப்படி தானே யோசிப்பார். ஆனால் நம்ம இருக்கிறதுல ஒரு நிறைவாக சந்தோஷமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை மென்மேலும் ஆசீர்வதிப்பார், மென்மேலும் பெருகச் செய்வார், பழுகி பெருகச் செய்வார், உயரச் செய்வார். உங்களை எல்லாவற்றிலும் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். எபேசியருக்கு எழுதுகிற நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து பாருங்கள். எபேசியர் 2:10. இப்போ நற்கிரியைகளை செய்வதற்கு சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். இவைகளை நடக்கும்படி முன்னதாக அவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறாரு. உங்களை குறித்ததான தேவ சித்தம் என்ன, உங்கள் குறித்ததான தேவ நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வசனத்தை எடுத்து காமிச்சிருங்க. என்னை குறித்து என்ன நோக்கம்னே தெரியலங்க, நான் என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியல, கர்த்தர் என்னை வச்சு என்ன வச்சுருக்கிறாரோன்னு தெரிலன்னு உட்காந்துருந்தீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு தான். நற்கிரியைகளை செய்வதற்கு சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய செய்கை நாம். இப்போ இந்த நற்கிரியைகளை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னும் பொழுது இது நம்முடைய சுய விருப்பங்களையோ சுய நோக்கங்களையோ வெளிப்படுத்துறதுக்கு இல்லை, ஆண்டவருடைய விருப்பத்தை, ஆண்டவருடைய நோக்கத்தை, ஆண்டவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துறதுக்கு இந்த வசனத்தை பயன்படுத்தணும். அதுதான் ஒரிஜினல் பிளான். உங்களுடைய ஒரிஜினல் பிளான் கடவுள் தருவார். நீங்கள் என்ன ஆகணும்னு விரும்புகிறீங்களோ இந்த விருப்பத்தையும் செய்யும் கர்த்தர் தரணும். கர்த்தரிடத்துல இந்த விருப்பத்தையும் செய்கையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். மற்றவன் செஞ்சுட்டான் அதனால் நான் செய்கிறேன் அப்படின்னு கிடையாது. மற்றவன் அதை படிக்கிறான் அதனால் நான் படிக்கிறேன், மற்றவன் அதை வாங்கிட்டான் அதனால் அதை நான் வாங்குகிறேன், அவன் அந்த ஒரு விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான், நானும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன். இப்படி இதுக்காக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலேன்ட்டு இந்த வசனத்தை பயன்படுத்தக்கூடாது. என்னுடைய ஆசீர்வாதம் என்னன்ட்டு நான் வேதத்தில் உட்காந்து தேடணும், கர்த்தருடைய பிரசன்னத்தில் தேடணும், கர்த்தருடைய நேரத்தை செலவு பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி நீங்கள் தேடும் பொழுது உங்களுக்கான தேவ திட்டம் வெளிப்படும், உங்களுக்கான தேவ நோக்கம் வெளிப்படும். அந்த நோக்கம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எப்பேற்பட்ட மழையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நிறைவேற்றுவதற்கு அவர் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறாரு, உங்களை தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு, உங்களுக்கு முழு ஆற்றலையும் அதிகாரத்தையும் தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். புரியுதா? இப்போ நம்முடைய சுய விருப்பத்தை கொடுக்கறதுக்கு இந்த வசனம் கிடையாது, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதுக்கு தான் இந்த வசனம். அதுதான் ஒரிஜினல் பிளான், அதான் ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அது வேதனையை கொடுக்காதுன்னா கர்த்தரிடத்துலேருந்து வந்தால் அது வேதனை கொடுக்காது, கர்த்தரிடத்துலேருந்து வரலாம் அது வேதனை கொடுக்கும். நீங்கள் உங்கள் சுய பெருமைக்காக, சுய மேன்மைக்காக, சுயத்திற்காக நீங்கள் ஒன்று செய்ய போய் சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே நடக்கலை, இந்த ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலைன்ட்டு மறுதளிக்கிறதுக்காக இந்த வசனத்தை கொடுக்கல ஆண்டவர். புரியுதா? நீங்கள் கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றும் பொழுது அதுதான் உங்களுக்கான ஒரிஜினல் பிளானு, அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேரம் உங்களை கொண்டு போகும். நீங்கள் நினைக்கிறத விட அது பெரிய நிலை. நம்ம இது மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும், இந்த மாதிரியான இது மாதிரியான இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்ல. ஆனால் நீங்கள் உங்கள் ஒரிஜினல் பிளான் இருந்தீங்கன்னா அதை விட சிறந்தவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். நம்மளை காப்பி கேட்ஸாக வைக்கிறதே கிடையாது. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் காப்பி பண்ணுறதுக்காக கர்த்தர் நம்மளை வைக்கல. நமக்குன்னு யூனிக்கான ஒரு தாளந்துகளை கொடுத்துருக்கிறார், யூனிக்கான திறமைகளை கொடுத்துருக்கிறாரு, யூனிக்கான ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரு. இதை நான் விசுவாசிக்கிறேன், இதை நான் நம்புகிறேன், முழுமையாக நம்புகிறேன். நான் ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தான், ஒருத்தரை மாதிரி ஒருத்தர் கிடையாது. அப்போ ஒரு சிறந்தவர்களாய் நம்மளை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மாற்றுறாரு. அதான் ரோமர்கள் நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் சொல்லுது பாருங்கள், தேவனுடைய திட்டம் எப்படிப்பட்டது, நன்மையும் பிரியமும்
நன்மையான சித்தம், பிரியமான சித்தம், அது பரிபூரணமான சித்தம். தேவனுடைய சித்தம் நம்மை குறித்துதான தேவனுடைய சித்தம். அப்படிப்பட்ட சித்தம், இப்படிப்பட்ட சித்தத்தை நாம் அறிவதற்கு அது இன்னதென்று உங்களை குறித்த தேவனுடைய சித்தத்தை பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட தேடக்கூடாது, எது வீட்டில் இருக்கவங்கள தேடக்கூடாது, பக்கத்தில் இருக்க ஒரு ஆள்கிட்ட இன்னொரு ஆள்கிட்ட தேடக்கூடாது. நான் அது மாதிரி ஆகணுமா, இது மாதிரி ஆகணுமா, அவரை மாதிரி நான் ஆகணுமா, இவரை மாதிரி ஆகணுமா. நமக்கு முன்மாதிரி கிறிஸ்து தான். சரியா? நம்ம பலப்படுத்துகிறவர் அவர் தான். அப்போ நமக்கு நம்மை வழிகாட்டுகிறவர் அவர் தான், நம்மை வாழ செய்கிறவர் அவர் தான். அப்போ அவரை பின்பற்றுகிறவர்களாய் நம்ம என்ன பண்ணணும்? மாறணும். அவரை பின்பற்றி போகணும், அவரை பின்பற்றி நம்ம செயல்பட தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப அவசியம், அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ இந்த நன்மையான சித்தம், பிரியமான சித்தம், பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நாம் பகுத்தறிவதற்கு நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுங்க, நீங்கள் மறுரூபமாகி உங்களுக்கான ஒரிஜினல் திட்டம் என்ன, உங்களுக்கான நோக்கம் என்னன்றதை நீங்கள் தேவனுடைய பிரசனத்தில் அறிஞ்சு கொள்ளுங்க அப்படின்ட்டு இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அப்படின்னும் பொழுது இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஏதுவாய் என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம் அது மாத்திரம் நிறைவேறணும். இதுதான் நம்முடைய வாஞ்சியாக இருக்கணும். நம்முடைய சுய விருப்பத்தை, சுய நோக்கத்தை செயல்படுத்துறதுக்கு இந்த வசனத்தை பயன்படுத்தக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும்னா அதுக்கு நம்முடைய வாழ்க்கை நல்ல விதத்தில் இருக்கணும். நம்ம ஒரு எடுத்துக்காட்டான விதத்தில் வாழணும். நம்ம ஒரு எடுத்துக்காட்டான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். அப்படி வாழும்பொழுது தான், நம்ம ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழும்பொழுது தான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். இப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட வாழணும். நான் நல்லா படிக்கணும், எதுக்கு? அவன் இந்த மார்க் வாங்கிட்டான், அவனை விட நான் மார்க் வாங்கணும் அப்படின்றதுக்கு இல்லை. நான் நல்லா படித்தாதான் நல்ல ஒரு நிலையில் இருக்க முடியும். நல்ல நிலையில் இருந்தால் தான் கர்த்தரை நம்பினாவன் இவன் வாழ்க்கையில் முன்னேறிட்டான்ட்டு நம்மளை குறித்து மற்ற ஜனங்க சாட்சி சொல்லணும். கர்த்தரை நம்பி போய் ஓட்டாண்டியாக போயிட்டான்பா அப்படின்னு சொன்னதுக்கு எங்கே கர்த்தருடைய நாம மகிமைப்பட போகுது? நீங்கள் உங்களோட நல்வாழ்வு உங்களை விட கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஆசீர்வாதம்ன்றது உங்களை விட கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய நாம மகிமைக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய சரீர சுகம்ன்றது உங்களை விட கர்த்தருடைய நாம மகிமைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வாஞ்சிக்கும் போது நீங்கள் சரீரத்தின் சுகத்தையோ இல்லை ஏதோ பொருளாதார தேவையோ இல்லை நல்ல அறிவையோ வாஞ்சிக்கும் போது ஏதோ நம்முடைய திறமை வெளிப்படுத்தணும், என்னுடைய நாமம் பெரிய ஆகணும், எனக்கு ஒரு இது வரணும், எனக்கு ஒரு மேன்மை வரணுன்றதுக்காக இல்லை, எனக்கு கிடையாது, அது கர்த்தருக்கு. இப்படி தான் நம்ம யோசிக்கணும், இப்படி தான் நம்ம ஆசீர்வாதத்தை வாஞ்சிக்கணும். எதுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை வாஞ்சிக்கணும்னா அது கர்த்தருடைய நாம மகிமைக்குன்னு. அதுக்காக ஆண்டவரே, இது எனக்காக இல்லை, உமக்காக என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறுச்சு, நல்ல விதத்தில் மாறுச்சுன்னா அது உம்முடைய நாமத்துக்கு மகிமை. இது நான் செஞ்சுட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த நிலையில் நான் இருந்தேன்னா உம்முடைய நாம மகிமைப்படும் ஆண்டவரே, அதற்காக இதை நீங்கள் செய்யுங்க. இப்படி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். இப்படி எனக்காக ஜெபம் பண்ணியிருக்கோமா? இப்படி ஜெபம் பண்ண கற்றுக்கோங்க. இன்னொன்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் செய்கிறேன், இப்போ இவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், இப்போது பெரிய காரியத்தை செய்ய போகிறேன், இன்னும் நிறைய காரியங்களை செய்ய போகிறேன், இது எல்லாம் நான் பண்ணலை, என்னை பலப்படுத்துகிறவராலே நான் செய்கிறேன். அதில் ஒரு சாட்சி இருக்குது, இது ஸ்டேட்மெண்ட். அது அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, பா இவர் எப்படி தான்ப்பா இதெல்லாம் செஞ்சார், எப்படிலாம் இதெல்லாம் பண்ணார், ஆச்சரியமாக இருக்குது அவருடைய வாழ்க்கை வரலாறை படிக்கும் பொழுது. ஆனால் அவர் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே தான் இதை நான் செஞ்சேன், சுயமாக செய்யலை, எனக்காக நான் செய்யலை, நானாக செய்யலை, என்னை ஒருத்தர் பலப்படுத்தியிருக்கிறாரு, அவர் தான் என்னை செய்ய வச்சார். எல்லா சூழலையும் மன அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டேன், எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்க போதிக்கப்பட்டிருக்கேன். இப்போ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ ஒரு மனுஷனுடைய நோக்கம் அவனுடைய சுய காரியங்களை கட்டுவதற்காக மாத்திரமல்ல, தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்ம கர்த்தர் நம்மளை பலப்படுத்தியிருக்கிறார். ஒரு நாளும் நம்ம மறந்துடவே கூடாது. இது ஒரு என்னை பலப்படுத்துகிற அப்படின்னும் போது அது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். அது ஏன்னா அவர் சாட்சி சொல்கிறார், இது நான் இவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சுருக்கிறேன், இது எல்லாமே என்னால் கிடையாது, ஆண்டவரால் தான் அப்படின்ற ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு இங்கே கற்றுத்தரார். இங்கே சில வசனங்களை நம்ம வாசிச்சுட்டு நம்ம நிறைவு செய்யலாம்.
ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29 31 வரைக்கும் வாசித்து பாருங்கள். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29 31. மைக்கு இல்லையா? மைக்கு ஒயர்லெஸ் மைக் கொடுக்கணும்ல. சரி, வாசிங்க. இப்போ கர்த்தருக்கு காத்து இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? புது பலன் அடைஞ்சிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பெரிய பலன் உண்டாகுது, அவங்களுக்குன்னு ஒரு பெரிய திடன் உண்டாகுது. அவங்க ஒரு பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு அவங்க உந்தி தள்ளப்படுறாங்க. எல்லாவற்றையும் செய்ய பலம் உள்ளவர்களாய் கர்த்தர் அவங்கள மாற்றார். இன்னும் நிறைய வேத வசனங்கள் இருக்குது. நம்ம அடுத்த வாரத்தில் அதெல்லாம் நம்ம வாசிக்கலாம். இதனுடைய நிறைவான பகுதிக்கு நேராக நம்ம வந்திருக்கிறோம். இன்னும் மேக்ஸிமம் ஒரு செய்தி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பகுதி 1 or 2 தான் இருக்கும். அது முடிக்கவே மனசு வரமாட்டுது பிலிப்பியர் நிருபத்தை. ஆனால் இருக்குது, எடுக்க இன்னும் ஒரு 10 செய்திக்கு சில காரியங்கள்லாம் நான் இது அவுட்லைன் போட்டு வச்சதில் இன்னும் 1 2 தான் இருக்குது. 2 இருக்குது. அதை மேக்ஸிமம் 1 தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் முடிக்கவே மனசு வர மாட்டுது. இன்னும் கொஞ்சம் கொண்டு போகலாம், இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம். ஏன்னா அடுத்தடுத்த செய்திகள் இருக்குது. அடுத்து ஒரு பெரிய டாபிக்குள்ளே போக போகிறோம். அதுக்கான ஆயத்த வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு, அதோட அவுட்லைன்லாம் ரெடி ஆகிடுச்சு. அப்போ அடுத்து ஒரு பெரிய டாப்பிக்குள்ளே போக போகிறோம். அதுக்காக சரி இதை முடிப்போன்னு பார்த்தா கூட முடிக்கவே மனசு வர மாட்டுது. அந்த அளவுக்கு இதில் இன்னும் விஷயங்கள் இருக்குது. இன்னும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ ஒவ்வொரு சாப்டராக முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னால எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம் கிடையாது. இந்த முறை கர்த்தர் இதை கற்றுக் கொடுத்துருக்கிறார். இன்னும் நீங்கள் திருப்பியும் போயிட்டு முதல் வசனத்தில் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுக்குள் அப்படின்னு நீங்கள் போய் அங்கேருந்து ஆரம்பிச்சிங்க, 1ஆம் வசனத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகியன்னு ஆரம்பிச்சிங்கன்னா மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு புதுசாக தான் நிறையா காரியங்களை கற்றுத் தருவார். அப்போ இந்த வசனத்தை நீங்கள் என்றைக்குமே மறந்துடக்கூடாது. ஒரே விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்த்தது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இது எப்பயோ ஒரு நாள் ஏதோ ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் எனக்கு நான் பயன்படுத்திக்கிறதுக்காக நான் வச்சுக்கிறேன்னு கிடையாது. தினமும் பயன்படுத்துங்க, ஒவ்வொரு காரியத்துக்கும் பயன்படுத்துங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயன்படுத்துங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இதை செய்ய எனக்கு பலம் உண்டு. படிப்பு மண்டையில் ஏற மாட்டுது, ஆண்டவரே மண்டையில் ஏற்றுறதுக்கு என்னை பலவானா மாற்றுங்க. எனக்கு இதை மேற்கொள்கிறதுக்கு முடியல, பரிசுத்தமாய் வாழ்கிறதுக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. நீதிமானாய் வாழ்கிறதுக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஏன் இந்த மாதிரியான காரியத்துக்கு இந்த வசனத்தை பயன்படுத்தவே மாற்றோம்? கிறிஸ்தவத்தில் ஆசீர்வாதங்களை வாஞ்சிக்கிறதுக்கு நம்ம இந்த வசனத்தை பயன்படுத்துகிறோம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறதுக்கும் இந்த வசனத்தை பயன்படுத்தணும். என் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் தள்ளி விடுறதுக்கு, எனக்குள்ளே இருக்கிற குறைகளை நீக்குவதற்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்படி சொல்லணும். இந்த வசனம் நம்முடைய பெருமைக்காக அல்ல, ஆண்டவருடைய மகிமைக்கு, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் நம்மளை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவதற்கு, பலமுள்ளவர்களாய் மாற்றுவதற்கு இந்த வசனத்தை பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஆமென். நம்ம நிறுத்திருக்கலாம்.